ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு தொட்டுக்க டேஸ்டியான வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, அதையும் கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 8 மிளகாய் போட்டிருக்கேன். உப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பச்சையாக போட்டு அரைச்சதுனால அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். அந்த ஆயில்லையே அது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இந்த சட்னி ரொம்ப தெறிக்கும், நம்ம கையிலெல்லாம் பட்டுரும். அதனால் கொஞ்சம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். சட்னி தனியாக ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். பச்சை வாசம் போயிருக்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாமே. நமக்கு தேவையான டேஸ்டியான ஆனியன் சட்னி ரெடி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சட்னி. உங்களுக்கு தேங்காய் வாசம் ரொம்ப பிடிக்கும்னா தேங்காய் கூட போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை வாசம் பிடிக்கும்னா பொட்டுக்கடலையை கூட போட்டுக்கலாம். எனக்கு தேங்காய் சட்னி இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதனால் தேங்காய் பூ 1 கப் எடுத்துருக்கேன். பொட்டுக்கடலை 1/2 கப் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு, கொஞ்சோண்டு 1/4 சைஸ் இஞ்சி, 1/4 இன்ச் இஞ்சி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டா தேங்காய் சட்னி ரெடி. இதை இப்போது நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். கடுகு போட்டுக்கோங்க. இன்னும் என்னோடய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா ரைட் சைடில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம சுட சுட இட்லிக்கு இந்த சட்னியை சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.